வாயலூர் ஊராட்சியில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் வாயலூர் ஊராட்சியில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு மீஞ்சூர் கிழக்கு ஒன்றிய கழகம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இப்பொதுக்கூட்டத்தில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் MSK ரமேஷ்ராஜ், கும்மிடிப்பூண்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் CH சேகர், சைதை சாதிக் ஆகியோர் கலந்து கொண்டு புடவை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு வழங்கினர். இதில் அவைத்தலைவர் பகலவன், உமா மகேஸ்வரி, பாஸ்கர் சுந்தரம், குணசேகரன், தமிழரசன், தமிழ் உதயன், வாயலூர் ஊராட்சி திமுக முக்கிய நிர்வாகிகளான கோபி, பிரபாகரன், தசரதன், தாஸ் ஆகியோர் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இதில் ஊராட்சி கிளைக்கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட கட்சியினர் திரளாக பங்கேற்று மாவட்ட கழக பொறுப்பாளர் MSK ரமேஷ்ராஜ் அவர்களுக்கு சால்வை மற்றும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்ற அண்ணன் பாஸ்கர் சுந்தரம் அவர்களும் நம்முடைய CH சேகர் அவர்களும் நான் வந்த பிறகு மத்திய அரசு, மோடியுடைய அரசும் ஒன்றிய அரசும் என்னென்ன தவறுகளை செய்கிறது என்பதை எடுத்து சொன்னார்கள். மத்திய அரசு உங்களுக்கு நன்றாக தெரியும். மோடியுடைய அரசு இன்றைக்கு தமிழகத்தில் எதையும் செய்யாமல் அரசு தான் இன்றைக்கு மோடியுடைய அரசு. அதை நம்ம சொல்ல வேண்டிய கடமை நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்கள். அது இந்தியாக இருந்தாலும், அது மொழி பிரச்சனையாக இருந்தாலும், அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய கழக தலைவர் அண்ணன் தளபதி மட்டும்தான் என்பதை நன்றாக நீங்கள் உணர வேண்டும். அதற்காக தான் நாங்கள் இந்த பகுதிக்கு கூட்டம் போட்டு மக்கள் தெரிஞ்சக்கூடிய வகையில் நாங்கள் சொல்ல வேண்டிய கடமையை நாங்கள் சொல்கின்றோம். ஆகவே நீங்களெல்லாம் வருகின்ற தேர்தல் மட்டுமில்லை, இந்த பகுதியில் வாயலூர் ஊராட்சியில் வாலிபர்களும் அதே போன்று ஏழை எளியவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லை. நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்கள் வட சென்னை அணை மின் நிலையத்தில் அதே போன்று ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் ஆகிய பகுதியில் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் தான் இந்த திட்டங்கள் வந்தது.